லயன்ஸ் கிளப் ஆஃப் மீனம்பாக்கம் சார்பில் சிறப்பு குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான கண்கவர் வண்ணமயமான பொழுதுபோக்கு நிகழ்வு. லயன்ஸ் மாவட்டம் 324 கே லயன்ஸ் கிளப் ஆஃப் மீனம்பாக்கம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் லயன்ஸ் கிளப் ஆஃப் மீனம்பாக்கம் ஜூப்ளி ஆண்டை முன்னிட்டு LCM யூனிக் கார்னிவல் நிகழ்ச்சி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA மைதானத்தில் நடைபெற்ற இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக லயன் முருகேஷ் குமார், லயன் மகேஷ், லயன் ராஜேஷ் தேவ், லயன்ஸ் கிளப் ஆஃப் மீனம்பாக்கம் தலைவர் லயன் சஞ்சய் ஜெயின், செயலாளர் நிலேஷ் ஜெயின் மற்றும் ஏராளமான மாற்றுத்திறனாளி குழந்தைகள், முதியவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு இடையில் செய்தியாளரிடம் பேசிய நிலேஷ் ஜெயின் செய்தியாளரிடம் கூறியதாவது: தனித்துவமான மாற்றுத்திறனாளி குழந்தைகள் 108 நபர்களுக்கு அவர்கள் விரும்பும் இடத்திற்கு சுற்றுலா அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளின் வாழ்நாள் ஆசையை நிறைவேற்றும் விதமாக அவர்கள் எதை விரும்பினாலும் அதை நிறைவேற்றும் வகையில் அனைத்து விதமான விளையாட்டுகளையும் ஏற்பாடு செய்திருப்பதாக கூறினார். இது போன்ற தனித்துவமான மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை வழங்கிட வேண்டும். இதனை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுத்திட வேண்டும் என கூறினார். எல்லாருக்கும் ஒரு 162 ஸ்பெஷல் சில்ட்ரன், 108 சில்ட்ரன், இங்கேருந்து 54 சில்ட்ரன் ஃப்ரம் ராஜஸ்தான். அவங்களுக்கு எல்லாருக்கும் அயோத்தியா, அப்புறம் திரிவேணி சங்கம், காஷி விஸ்வநாத் தர்சனத்துக்கு வருஷமாக லயன்ஸ் கிளப் மீனம்பாக்கம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எல்லா வருஷம் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காக இல்லை சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக வெளியூருக்கு எடுத்துன்னு போகிறத பிளான் பண்ணின்னு இருக்கோம். திருப்பதி, ஆக்ரா, மதுரா, ராமாஜிரா ஃபிலிம் சிட்டி, அந்த மாதிரி வேரியஸ் இடத்துக்கு வருஷமாக எடுத்துன்னு போவோம். இந்த வாட்டி நம்ம டைமண்ட் ஜூப்ளி பிரசிடென்ட் வந்து விஷன் வந்து எல்லாரும் அயோத்தியா ராம் டெம்பிள் எடுத்துன்னு போனோன்னு பிளான் பண்ணாங்க. அதனால் சரி 162 பேர் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு ஃப்ளைட்டில் எடுத்துன்னு போயிட்டு அவங்கள வந்து ஃபுல்லாக தர்ஷனம் காமிச்சிட்டு சைட் சீயிங் பண்ணிவிட்டு கங்கா காட்டு எல்லாம் திரிவேணி சங்கம் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு எத்தனை மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் லயன்ஸ் கிளப் ஆஃப் மீனம்பாக்கமோட சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் வந்து இச்சா பூர்த்தி, மேக் ஏ விஷ். நம்ம டெர்மினலி இல் சில்ட்ரன், கேன்சர், தெல்ஸ்மி, அந்த மாதிரி சில்ட்ரனுக்காக ஒரு அவங்களோட விஷ் என்ன விஷ் இருக்குது, ஆனால் அவங்களுக்கே தெரியாது அவங்க டைம் எப்போ முடியும்னு. அந்த மாதிரி சில்ட்ரனுக்காக ஒரு ஸ்பெஷல் இச்சா பூர்த்தின்னு ஒரு ப்ராஜெக்ட். அது ஒரு கோல்டன் ஜூப்ளிலேருந்து 10 வருஷமாக எவ்ரி இயர் நடத்துகிற இந்த ப்ராஜெக்ட்டு. இந்த வருஷம் ஸ்பெஷலாக நம்ம டைமண்ட் ஜூப்ளி பிரசிடென்ட், பிகாஸ் டைமண்ட் ஜூப்ளி இயர் 108 ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு, ஸ்பெஷல்னா இந்த மாதிரி டெர்மினல் இல் சில்ட்ரனுக்கு அவங்களோட கடைசி ஆசை மேக் ஏ விஷ். அவங்க விஷ் என்ன இருக்கோ அந்த இச்சா பூர்த்தி ப்ராஜெக்ட்டு. அவங்க வந்து சில பேர் வந்து மொபைல் ஃபோன் கேட்பாங்க, சிலருக்கு வந்து டிவி, LED டிவி வேணும், இல்லை பேட்ரி காரு, பேட்ரி மோட்டர் பைக்கு, அந்த மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வச்சுட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு எல்லாருக்கும் அந்த மாதிரி ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. மேக் ஏ விஷ் ஃபவுண்டேஷன் எங்களுக்கு அதில் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு ஃபுல்லாக இது பண்ணுறோம். அதில் ஹோட்டலில் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாருக்கும் அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பாஸ்ட்டில் கூட பண்ணுற கோல்டன் ஜூப்ளி இயரில் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு குழந்தைக்கு வந்து எங்களுக்கு ஆக்ரா தாஜ்மஹால் பார்க்கணுன்னு ஆசை இருந்தது, ஒருத்தருக்கு வந்து பாம்பே தாஜ் ஹோட்டலில் டீ சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்தது. அந்த மாதிரி ஒரு அந்த விஷயம் எடுத்துன்னு போகிறது. ஒரு குழந்தைக்கு வந்து 8 வயசு குழந்தை, அவனுக்கு வந்து கேப்டன்னு பைலட் ட்ரெஸ்ஸு பண்ணிவிட்டு நான் வந்து ஹெலிகாப்டரில் சுற்றணுன்னு அந்த ஆசை கூட நிறைவேற்றிருக்கோம். அந்த எல்லாம் அங்கங்கே நாங்கள் எங்கே ஏர்போர்ட் போனாலும் அவங்க ஃபுல்லாக ஒத்துழைப்பு கொடுத்துட்டு தாஜ் ஹோட்டல் போகும்போது தாஜ் குரூப்பில் வந்து அந்த சொன்ன உடனே அவங்களோட பெஸ்ட் அண்ட் ஹோட்டலில் எடுத்துன்னு போயிட்டு அங்கே டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு தங்குறதுக்கு அவங்களே ஒரு ஸ்பெஷல் அந்த பசங்களுக்காக தங்குறதுக்கு ஒரு இடம் அவங்களே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாமே இதில் ஏன்னா அந்த பசங்களுக்கே தெரியாது அவங்க டைம் எப்போ முடிய போகுது. அந்த மாதிரி பசங்களுக்கு பண்ணுற இந்த இச்சா பூர்த்தி ப்ராஜெக்ட் அது ஒரு சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் லயன்ஸ் கிளப் ஆஃப் மீனம்பாக்கம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு. வருஷம் ஃபுல்லாக இந்த வருஷம் டைமண்ட் ஜூப்ளி இயர்னாலே வருஷம் ஃபுல்லாக ஒரு ப்ராஜெக்ட் கண்டினியூ இருக்கிறாங்க. நம்ம டைமண்ட் ஜூப்ளி பிரசிடென்ட் லயன் சஞ்சய் ஜெயின் அவரோட விஷன் இந்த வாட்டி ஃபுல் இயர் அவர் டைமண்ட் ஜூப்ளி சேர்மனாக என்ன இது பண்ணார், செக்ரட்டரி நிலேஷ் ஜெயின் இருக்கார், ட்ரெஷரர் அசோக் கோட்டாரி, நம்ம இந்த ப்ராஜெக்ட் கார்னிவல் சேர்மன் கிஷோர் குலேச்சா, எல்லாம் பேர் சேர்ந்துட்டு நம்ம எல்லா மெம்பர்ஸோட ஒத்துழைப்போட இன்றைக்கி நம்ம மெம்பர்ஸு அதை தவிர எந்த இன்ஸ்டிடியூஷன் வேணால் அவங்க கேர்டேக்கர்ஸ் ஃபுல் சப்போர்ட். ஏன்னா எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் அவங்க சப்போர்ட், எங்கள் மெம்பர்ஸ் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியாது. அந்த மாதிரி எல்லாருக்கும் நாங்கள் நன்றி. ப்ரெஸ் மீடியாவுக்கு ஸ்பெஷல் நன்றி. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்துட்டு
எல்லாருக்கும் இது வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்கு, இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்கு. லயன்ஸ் கிளப் மீனம்பாக்கம் பண்ணலான்னா ஏன் வேறு கிளப்பு பண்ணக்கூடாது? ஏன்னா நாங்கள் போனால் ஒரு 500, 800, 1000, 2000, 3000 சில்ட்ரன் வரைக்கும் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு கிளப் எடுத்தோன்னா எல்லா இருக்கிற சென்னையில் ஃபுல்லாக இருக்கிற எல்லா பசங்களுக்கு இன்றைய வந்து நாங்கள் அவுட் ஆஃப் சென்னையில் கூட சில ட்ரைபல் வில்லேஜஸில் கூட ஒரு 5 வில்லேஜஸ்லேருந்து கூட பசங்க வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம சென்னையில் நிறைய பேர் பண்ணின்னு இருக்காங்க. அவுட்டிங்கில் வந்து நிறைய பேர் எங்கே போகிறதில்ல. சரி, அங்கேருந்து ஒரு 120 பசங்க ஒரு 5 வேன் வச்சுட்டு அங்கேருந்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கண்டினியூஸாக பண்ணின்னு இருக்கோம். எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்களும் கிளப்பை பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் எங்கள் மெம்பர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.